Hi friends, welcome to Harni Kitchen. Harni Kitchen la enna paaka porona egg biryani eppadi seiradhunu basmati rice la eppadi seiradhunu paaka porom. Adukku indha madiri vega vechi 7 muttai eduthirukkom. Oru periya vengayam cut panni eduthirukkom perusa. Oru takkali periya takkaliya podiya cut panni eduthirukkom. Indha madiri பச்சை மிளகாய் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். கொஞ்சம் லெமன் சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், ஒரு சின்ன கப்ல தயிர், தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, கொஞ்சம் சோம்பு பிரிஞ்சலை இதெல்லாம் எடுத்துருக்கோம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி தழை நம்ம கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். கொத்தமல்லி புதினா, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மாதிரி கேஸை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேவையான அளவு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதாக தானே போட்டிருக்கோம். பிரிஞ்சலை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் கலர்ல வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்படி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துருச்சு. வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். வெங்காயத்தோட சேர்த்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா சேர்த்துக்க போறோம். அதே நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா அப்படி வதக்கிக்கணும். இப்போ நல்லா கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மசாலா எல்லாம் முட்டையோட மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டோம். பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு வேக வச்சு வடித்து ஆற வச்சுருக்கோம். நம்ம அதில் ஒரு பிரிஞ்சலை, பட்டை, லவங்கம்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த முட்டை பேஸ்ட்டோடு போட்டு நல்லா கிளற போகிறோம். முட்டை சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவோட நம்ம போட்டு ரைஸை போட்டு கிளற போகிறோம்.
எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.